நான் உங்கள் செஃப் நஜார். என்னோட 8 to 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய பேத்துக்கு ஃபுட் பிசினஸ் எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ணணும், எப்படி ப்ராப்பர் வேல பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபுட் பிசினஸ் பண்றவங்க ப்ராஃபிட் இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் என்னால ஹெல்ப் பண்ணி கைட் பண்ண முடியும். நான் என்னோட கன்சல்டிங்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அதர் கண்ட்ரி கூட இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்கனால உங்களுக்கு ஒரு கிளைண்டா இருக்கிற உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், சேம் அதே பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ் எல்லாம் எப்படி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க டீட்டெயிலா பார்க்க போறீங்க. உங்களுக்கும் ஃபுட் பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. யாருக்கு ஷேர் பண்ண போறீங்க? உங்களை மாதிரியே என்டர்பிரனரா மாறணும்னு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா மாறிட்டு வருது. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய என்டர்பிரினர்ஷிப் சின்ன சின்ன கார்ட் முதற்கொண்டு சின்ன வேஃபிள் கார்ட் ஆர் வந்துட்டு ஒரு ப்ரௌனி கார்ட் ஆர் வந்துட்டு ஒரு மொஜிட்டோ தென் மோமோஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட். இது ஒரு 6 months to 1 year வரைக்கும் அவங்களால சஸ்டைனபிளா கொண்டு போக முடியும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ தெரியாம ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஃபுட் பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல கனெக்ட் ஆவீங்க. ஏன்னு நான் சொல்றேன்னா என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னா மந்த் எண்ட்ல டெய்லி ஒரு 10,000 சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க ஃபுட் பிசினஸ் ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம், கெஃபேவா இருக்கலாம், டீ ஷாப்பா இருக்கலாம், ஹோட்டலா இருக்கலாம், காட்டா இருக்கலாம், ஃபுட் ட்ரக்கா இருக்கலாம், எந்த பிசினஸ் வேணா இருக்கலாம் ஃபுட் பிசினஸ். ஓகேங்களா? ஆர் கேட்டரிங் பிசினஸ் கூட இருக்கலாம். இதுல நீங்க 1 டேக்கு 10,000 நீங்க சேல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3,000 உங்களோட வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போவீங்க டெய்லியும் சேல்ஸ்ல நான் சொல்றேன். மீதி 7,000 ரொட்டேஷன்ல ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், கேஸுக்கு கொடுக்கணும், தென் மந்த் எண்ட்ல இபி அண்ட் ரெண்ட் இது எல்லாமே நீங்க பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் மந்த் எண்ட்ல நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். மந்த் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கையில இருந்து ஒரு 1 lakh மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. கரெக்டா? வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம ப்ராப்பரா ஒரு ஃபுட் காஸ்ட், ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ, ஒரு மெனு இன்ஜினியரிங், மெனு பிளானிங் இது எல்லாம் பண்ணாம நம்ம பண்றதுனாலதான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்றீங்க. இப்போ டெய்லியும் 10,000 சேல் நடந்தாலே மந்த் எண்ட்ல மறுபடியும் 1 lakh இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேர் அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஷாப் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கெஃபே பிசினஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ பார்க்க தெரியல, எந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகணும், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஃபுட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எதுவுமே தெரியாம மறுபடியும் எங்கள்கிட்ட வராங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி ஓகே ஓகே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த 1 lakh ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஃபுட் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நான் கேரண்டி. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் நிறைய ஷாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சல்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல அவங்களுக்கு என்னென்ன நான் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1 மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை அலசி ஆராயணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய குசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், கொரியன், தாய்லாந்து, மலேசியன், தென் சிங்கப்பூர், தென் மால்தீவ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்ல இருக்கு. ஏதோ 1 2 அப்படின்னு சொல்லிட முடியாது. கடல் மாதிரி இருக்கு ஃபுட்ஸ். கரெக்டா? உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். எந்த மாதிரி குசைன் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபுட் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா நிறைய ஃபுட் பிசினஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா கார்ட் இருக்கு, தென் ஃபுட் ட்ரக் இருக்கு, தென் கெஃபே இருக்கு, தென் ரெஸ்டாரண்ட் இருக்கு, தென் ஹோட்டல் இருக்கு. இந்த மாதிரியான இல்ல வந்துட்டு கிளவுட் கிச்சன் இருக்கு. கிளவுட் கிச்சன் நல்லாவே போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும். இந்த மாதிரியான என்ன நீங்க பிசினஸ் டைப் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமானது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தான். டார்கெட் ஆடியன்ஸ் யார் யார் இருக்காங்க? ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா,
தென் ஹாஸ்பிட்டல் இருக்கா, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்என்சி கம்பெனிஸ் இருக்கா, தென் ஐடி பார்க்கோட சேல்ஸ் இப்போ ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. அந்த மாதிரியான மார்க்கெட் ரிசர்ச் நீங்க ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகே, தென் மெனூஸ் சைடுல இருக்கிற உங்களோட காம்படிட்டரோட மெனூஸ், அவங்களோட ரேட்ஸ், அவங்களோட குசைன்ஸ், அவங்களோட கூகுள் ரேட்டிங், இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்டே பார்க்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இனி லொகேஷன் பார்க்கல, ஷாப் பார்க்கல, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலே இந்த மார்க்கெட் ரிசர்ச்சை பண்ணிடணும். நம்ம செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மெனு பிளானிங் போறோம். மெனு பிளானிங் என்ன அப்படின்னா, நீங்க குசைன் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த மாதிரியான குசைன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கான ஹெட்டிங்ஸ் கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கான மெனு ஐட்டம்ஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு கிராப் பண்ணணும். ஓகே, தென் மெனு இன்ஜினியரிங். என்னங்க மெனு இன்ஜினியரிங் சொல்றீங்க, நாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், தென் வந்துட்டு சிவில் இன்ஜினியர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மெனு இன்ஜினியரா இதுக்கு தனியா நாங்க போய் பிடிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. மெனு இன்ஜினியரிங் அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரியான மெனு கார்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எங்க இருந்து எங்க பார்ப்பாங்க, அவங்களோட ஐ கான்டாக்ட், அவங்களோட ஐ எங்கெல்லாம் போகும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் எந்த மாதிரி இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்க இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் டிப் சொல்றேன், நீங்க நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. உங்களுக்கு உங்களோட மெனுல நீ நெக்ஸ்ட் வரும்போது ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ எல்லாம் பார்ப்பீங்க. அதுல உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான ஐட்டம்ஸ் 4 இல்ல 10 மெனுல. ஓகே, 10% ஐட்டம்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரொமோஷன் பண்ணி அதை வந்து சேலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த ஐட்டம்ஸ் மட்டும். ஓகேங்களா, இதை மெனு இன்ஜினியரிங். தென் ட்ரையல் ரன்னிங். நெக்ஸ்ட் நீங்க மெனுஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க, மெனு கார்டு டிசைன் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பேசிக் பிளான் பண்ணிட்டீங்கன்னா தென் ஃபுட் ட்ரையல் போயிடணும். ஓகேங்களா, ஃபுட் ட்ரையல் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன மெனு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான இன்கிரீடியன்ஸை லோக்கல்ல ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிட்டு பண்ணணும். ட்ரையல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரியானது டேஸ்ட்டை வந்து நீங்க கொடுக்கவே கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா மறுபடியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது நம்மளோட கன்சியூமர் யார் அப்படின்னா கஸ்டமர் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஓனரா இருந்துட்டு எனக்கு காரம் பிடிக்காது, அப்ப இந்த ஃபுட்ல காரம் இருக்கக்கூடாதுன்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்க வேலைக்கே ஆகாது மார்க்கெட்ல. ஓகேங்களா, தென் ட்ரையல் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ. ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூனா உங்களோட ஃபுட் காஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுட்டு தான் ஃபுட் பிசினஸே நீங்க வந்துட்டு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்க பண்ணாம இருக்கிறதுனாலதான் ஒரு நம்பர் தெரியும். பிசினஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் தெரியும். அது என்ன நம்பர்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களோடது இவங்களோட ஃபோன் நம்பர் கிடையாதுங்க. என்ன நம்பர் அப்படின்னா பிரேக் ஈவன் நம்பர். பிரேக் ஈவன் நம்பர்னா என்ன அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் இருந்தாதான் உங்களால சப்ஸ்டைபிளா நீங்க வந்துட்டு ஸ்டேபிளா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு லட்சம் ஆறு ஒரு 1000 அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 10 லட்சம் நான் மந்த்லி நான் பண்ணாதான் இந்த ஷாப்புக்கு என்னால நான் வந்து ரெண்ட் கொடுத்து நான் இன்கிரீடியன்ட் வாங்கி நான் சேலரி கொடுத்து நான் நீட்டா பிரேக் ஈவன் பண்ணி போக முடியுங்கிறதுக்கு ஒரு 10 லட்சங்கிறது ஒரு சேல் நம்பர். இது தெரியாம இங்க நிறைய பேர் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப நிறைய பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேஎஃப்சி, மெக்டோனல்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம்ல இருக்கலாம், தென் கிச்சன்ல இருக்கலாம், தென் ஃபுட் சேஃப்டி கைட்லைன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கன்சல்டிங்ல நம்மளோட கிளைண்ட்டுக்கும் சரி ஸ்டாஃப்ஸுக்கும் சரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்டில் அப்படியே ப்ரொவைட் பண்ணிடுறோம் என்னோட பியூர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகேங்களா, இந்த மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z கிளீனிங்ல இருந்து தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்கிற எல்லா பண்டலுமே உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நீங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டீங்க, எந்த ஃபுட் பிசினஸ் பண்ணணுங்கிறது நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் நிறைய சொன்னேன், சூஸ் பண்ணிட்டீங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் பார்த்துட்டீங்க, லொகேஷன் பார்த்து உங்களோட அட்வான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெனு பிளானிங் பண்ணீங்க, தென் மெனு இன்ஜினியரிங் பண்ணீங்க, மெனு கார்டுக்கு தேவையானது, தென் ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணி நீங்க உங்களுக்கான ட்ரையல் ரன் பண்ணி ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூ என்னங்கிறது எடுத்துட்டீங்க. இப்போ வந்து லான்ச்சுக்கு போறீங்க. லான்ச்சுக்கு உடனே நீங்க வந்து போயிடக்கூடாது. கடை பார்த்துட்டேன், ஃபுட்டு ட்ரையல் பார்த்துட்டேன், ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் லான்ச் பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரே மாசத்துல அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற இடத்துக்கு மாறிடுவாங்க.
அந்த இடத்துல உங்களால ஸ்டாஃப் எங்க ஹையர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம புதுசா இருந்தீங்கன்னா சுத்தமா தெரியாது எங்க ஸ்டாஃப் ஹையர் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஆப்ல எல்லாம் ஸ்டாஃப் ஹையர் பண்ண முடியும், அப்புறம் புரோக்கர்ஸ் இருக்காங்களா, கன்சல்டிங் இருக்காங்களா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட் ஃபுட் பிசினஸ்ல. ஆனா இங்க யாருமே பண்றது இல்லை. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, நான் எங்க போய் பண்றதுன்னு தான் கேட்கறாங்க நிறைய பேர். என்னோடதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட கன்சல்டிங்ல நான் முக்கியத்துவம் கொடுக்கறது, எனக்கு பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னா அந்த ட்ரைனிங் தான். ஏன்னா நான் பர்சனலா நான் பண்றது, எந்த ஒரு ஸ்டாஃபும் எனக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃபும் அதை பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங்ல என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங், தென் எம்ப்ளாயி ட்ரைனிங் டயர் 1 டயர் 2, தென் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். இந்த 4 ட்ரைனிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். ஒரு மெமரிஸ் தான் அது. என்னோட ஒரு எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல நான் ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்குறேன். அவருக்கு ஃபுட் சேஃப்டினா என்னன்னே சுத்தமா தெரியாது. ஃபுட்டை பத்தி தெரியும், குக் பண்ண தெரியும், 20,000 சேலரி வாங்குறாங்க. ஆனா ஃபுட்டை பத்தி தெரியும், ஆனா ஃபுட் சேஃப்டினா என்ன சுத்தமா ஒரு துளி கூட தெரியாது. அவருக்கு நாங்க அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி அதை கத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டினா என்னங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து கத்துட்டு இருந்திருக்காரு. எதனால அப்படின்னா கத்து கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இப்ப இருக்காங்க. இப்போ நாங்க வளர்ந்த ஸ்டேஜ்ல சுத்தமாவே கிடையாது. இப்ப கத்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கத்துக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். கத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஒரு கலக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். இதுல ஒரு வேர்ட் நான் சொல்ல விரும்புறேன். லேர்னிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. லேர்னிங் அப்படிங்கிறது எல் வருது ஸ்டார்டிங்ல, சரிங்களா. லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த எல்லை மட்டும் கட் டவுன் பண்ணி தூக்கி வீசிட்டீங்கன்னா ஏர்னிங், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கத்துக்கிட்டாதான் சம்பாதிக்க முடியும். படிச்சாதான் முன்னேற முடியும்னு சொல்றாங்க இல்லையா. சேம் அதே மாதிரிதான் பிசினஸ கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கனால மட்டும்தான் பிசினஸை வந்துட்டு ஸ்டேபிளா கொண்டு போக முடியும். ஓகேங்களா. அதனால ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு கத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்ப நான் எடுக்கிற எம்ப்ளாயி ட்ரைனிங்ல இருக்கட்டும், ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங்ல எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்துட்டு விருப்பப்பட்டு தான் வராங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்த பாதையில என்ன கத்துக்கிட்டாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். வேற யாரும் கத்து கொடுக்கல. ஓகேங்களா. நான் அவங்களாவும் போய் எங்க போய் கத்துக்க முடியும். வேலை டியூட்டியே 12 ஹவர்ஸ் ஹோட்டல் லைஃப். அதுல எங்க போய் நான் தனியா போய் வெளியே கத்துக்கிறது. நான் படிச்சு வந்ததே பெரிய விஷயம். இதுல போய் நான் என்ன கத்துக்கிறதுன்னு தான். இப்ப அவங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கும் போது அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் டெவலப் ஆகுது. அவங்க இப்ப இருக்கிற ஷாப்பை விட இன்னொரு ஷாப் போகும்போது ஒரு இன்டர்வியூல ஃபுட் சேஃப்டி பத்தி பேசுறாங்க, ஃபுட் காஸ்ட்டை பத்தி பேசுறாங்க, ப்ராஃபிட் மார்ஜின் பத்தி பேசுறாங்க. ஒரு ஃபுட் பிசினஸ்க்கு என்ன வேணுங்கிறது முதற்கொண்டு எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் ஒரு இன்டர்வியூல பேசும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. தூக்குடா அவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வேலைக்கு எடுத்துருவோம். கரெக்டா. அதனால உங்க ஸ்டாஃப்ஸுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே. எனிவே நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோல சின்னதா ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரியான ஃபுட் பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க. ஏன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருது. மேலும் என்னை பத்தி தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன், அங்க போய் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்னோட நிஜார் ஃபுட் கன்சல்டிங்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது உங்க ஷாப்புக்கும் நீங்க தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு ஸ்டார்ட் அ ஃபுட் பிசினஸ் அப்படின்னு லென்த் வீடியோவா என்னால அதை போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டா பிரிச்சு நான் அந்த வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ ஹவு டு ஸ்டார்ட் அ ஃபுட் பிசினஸ் பை ஷெஃப் நிசார், இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.